தாம்பரத்தில் இருசக்கர வாகனத்தை திருடி உடனே OLX செயலி மூலம் 50,000 ரூபாய்க்கு விற்க முயன்ற மராட்டிய மாநில கொள்ளையாளர்கள் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ், வயது 23. இவர் தாம்பரம் சண்முகம் சாலை காமராஜர் தெருவில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்து வந்தார். இவர் கடந்த 12ஆம் தேதி தனது ஆக்டிவா இருசக்கர வாகனத்தை கடை அருகே நிறுத்தியிருந்தார். இந்த நிலையில் அன்று இரவு வேலை முடிந்து பார்த்தபொழுது இருசக்கர வாகனம் காணாமல் போனது தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தாம்பரம் காவல் நிலையத்தில் விக்னேஷ் புகார் அளித்தார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி இரவு OLX தளத்தில் வாகன விற்பனை ஏதும் உள்ளதா என பார்த்தபொழுது தன்னுடைய இருசக்கர வாகனம் விற்பனைக்கு உள்ளதாக 50,000 ரூபாய் விலையும் நிர்ணயிக்கப்பட்டு தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ள மொபைல் போன் போட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தாம்பரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார். தாம்பரம் குற்றப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் சிலம்பரசன் தலைமையில் போலீசார் விக்னேஷ் மூலமாக தொடர்ந்து இருசக்கர வாகனம் விலைக்கு வாங்குவது போல் மொபைல் போனில் குறுஞ்செய்தி அனுப்பி எங்கே வர வேண்டும் என கேட்டபொழுது பெருங்களத்தூர் அருகே வருமாறு அந்த நபர் கூறியிருந்தார். உடனடியாக அங்கு சென்று போலீசார் இருவரையும் இருசக்கர வாகனத்துடன் கைது செய்தனர். விசாரணையில் இருவரும் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த ஆதித்யா, வயது 23, சாகர், வயது 21 என தெரிய வந்தது. இருவரும் தனித்தனியாக பெருங்களத்தூர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தது தெரிய வந்தது. மேலும் போலீசார் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.